தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நேற்று பார்த்தோம். ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதற்கு வேதம் ஒருவருக்கும் இடம் கொடுக்கவில்லை என்று பார்த்தோம். 2வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்டவைகளை? நியாய தீர்ப்பு. மேல நியாய தீர்ப்பு செய்கிறதை குறித்து பேசிட்டு கீழே சொல்றாரு, இப்படி ஒருவனை நீங்க நியாயம் தீர்த்து வாழுவீர்களா இருந்தா சத்தியத்தின்படி வேதத்தின்படி உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்க, விளங்கி கொள்ளுங்க. அப்படி விளங்கி ஆயிலும் அப்படி செய்யாதிருங்க என்பதற்காகத்தான் சொல்றாரு. வேதம் எங்களை மாற்றுவதற்கு, எங்களை தள்ளுவதற்கோ, எங்களை புறக்கணிப்பதற்கு, எங்களை ஒதுக்குவதற்கோ, எங்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கோ அல்ல. மாறாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எங்களுடைய பலவீனங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்க விட்டு தேவனிடத்துல கிட்டி சேருவதற்குத்தான் என் ஆண்டவர் வேதத்தை தந்து அதன் மூலமாக எங்களோடு பேசுகிறார், உணர்த்துகிறார். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிகிறோம். நாங்கள் அறிஞ்சிருந்தும் இப்படிப்பட்டவர்களை செய்கிறோம் என்றாரு. 3வது வசனம், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? இப்படி மற்றவனில் இருக்கிற அந்த பலவீனங்கள், அவன் தவறின காரியங்களை காட்டி அவனை நியாயம் தீர்க்கிற நீ, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் நியாயம் தீர்க்கத்தக்கதான எவ்வளவு காரியங்கள் இருக்கு என்பதை நீ உணராதிருக்கிறாயோ? நீ உணர்கிறது இல்லையோ? இப்படி ஆண்டவர் அருவருக்கிற அநேக காரியங்கள் உன்னிடத்திலும் இருக்கிறபடியா, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நீயும் செய்கிறவனாய் இருக்கிறபடியா, அதை நீயும் செய்து கொண்டிருக்கிறபடியா நீ தப்பித்துக் கொள்ளுவாய் என்று நினைத்துக் கொள்ளுகிறாயோ என்று இங்க கேட்கிறார் தெய்வம். ஒருத்தர் ஒரு காரியத்துல பலவீனனா இருக்கலாம், இன்னொரு காரியத்துல நாங்க பலவீனரா இருக்கலாம். இதை நாங்க இன்றைக்கு மறந்துடக்கூடாது. எல்லாத்திலையும் நாங்க தேர்ந்தவங்க கிடையாது, எல்லாத்திலையும் நாங்க பரிசுத்தவான்கள் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனம் உண்டு. எந்த பெரிய ஊழியக்காரரா இருந்தானே, எந்த பெரிய பிஷப்பா இருந்தானே, டாக்டரா இருந்தானே, ரிவரண்டா இருந்தானே, பாஸ்டரா இருந்தானே, டீச்சரா இருந்தானே, எவரா இருந்தானே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள், தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் உண்டு. யாராவது அப்படி இல்லை என்று சொன்னா, யாராவது இருந்தா எனக்கு காட்டுங்க. கிடையாது. இயேசுவை போல ஒருவர் இருந்தா காட்டுங்க. கிடையாது. பரப்பல மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நாங்கள்கிட்ட இருக்கிற பலவீனங்களை வச்சு பெருமை பாராட்டுகிறது அல்ல. அதுல இருந்து எப்படியாவது வெளியில வர பார்க்கணும். நான் மனம் திரும்ப பார்க்கணும், மாற பார்க்கணும். ஆண்டவர் அப்ப என்ன ஆண்டவர் இதுல சொல்றாருண்டா, பலவீனங்களோட நீ இருக்கிற, அவனும் இருக்கிற, ஆதலால நீ செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்தாண்டக்காக அவனை நியாயம் தீர்க்காத, தள்ளாத, ஒதுக்காத, வெறுக்காத. அப்படி தீர்த்தால் உனக்கும் நீ செய்கிற காரியங்களுக்கு தண்டனை உண்டு என்பதை மறந்து விடாது என்பதாக தேவன் ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்தும்
என்னையும் உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமென்.